வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் எப்பயுமே நம்ம செய்வோம். அதே போல் இன்றைக்கி சுட சுட சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி மிளகாய் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். மிளகாய் சாம்பார் வச்சு கொஞ்சம் 2-3 வாரம் ஆன மாதிரி இருக்குங்களா, காய் சாம்பார் தான் வச்சோம். அதனால சரி மிளகாய் சாம்பார் வைக்கலாம், பசங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால மிளகாய் சாம்பார் வச்சுருக்கேன். மிளகாய் சாம்பாருக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணி சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்பு வைக்கலான் இருந்தாங்க. மோர் குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் காராமணி பொரியல் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னு தான் பிளான் போட்டேன். அவர் தயிர் வாங்கின வர மறந்துட்டார். சரி என்ன பண்ணுறது, மிளகாய் சாம்பாருக்கும் நல்லா தான் இருக்கும். அதனால் கத்திரிக்காய் முருங்கை ஒரே ஒரு முருங்கை இருந்தது, கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது, காராமணி போட்டு சூப்பராக ஒரு தொக்கு பண்ணியாச்சு. அப்புறம் அப்பளமாக வறுத்துருக்கேன். நம்ம எந்த சாதத்துக்குமே அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், சாம்பார், காராமணி, கத்திரிக்காய் பொரியல், அப்பளம் சூப்பராக எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு. கூடவே பார்த்திங்கன்னா கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மதியம் ஓரை நேரத்தில் நான் சாமி கும்பிடுவேன். அதுக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும். உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க் இன்றைக்கி சூப்பராக எடிட் பண்ணி நான் போடுறேன். நான் நல்லா லாங்காக எடுத்திருக்கேன். கிச்சன் க்ளீனிங், பாத்திரம் விளக்குறது எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இதோட பூ கட்டணும், துணி போடணும் மிஷினில், ஒரு சில சின்ன சின்ன வேலைகள், வீடு வாசலாம் பெருக்கி தொடச்சி எடுக்கணும். இவ்வளோ தான் இருக்குது. கண்டிப்பாக லாங் வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொட்டீன் ஒர்க். Thank you.